ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீசெண்டாக என்னென்ன அனிமி அப்டேட்ஸ் எல்லாமே இருக்குன்னு இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பா. ஸோ அதுக்கு முதல் நம்ம சேனலை யாரும் இப்போ தான் நீங்கள் புதுசாக ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் அப்படியே நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரி வாங்க ரொம்ப பேசாமல் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி இதில் நாம முதலாவது என்ன பார்க்க போறோம்னா போன வாரம் நம்ம கிரஞ்சிரோல் சைடில் யூரி ஒன் ஐஸ் என்கிற அனிமியோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்பை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அனிமியோட சீசன் எல்லாம் மொத்தமாக 12 எபிசோட் இருந்திருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த வாரமும் ரைசிங் ஆஃப் ஷீல்ட் ஹீரோ அனிமியோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்பை ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு ஒரு அப்டேட்டுமே வந்திருக்கும். ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல இன்னுமே ரிலீஸ் பண்ணல. ஸோ இதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா இந்த மாசம் இந்த அனிமியோட தமிழ் டப்பை நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பேன் நண்பா. ஸோ இதுக்கப்புறமா நம்ம செயின்சோ மேன் ரீசார்ட் மூவியை போன வருஷம் செப்டம்பர் மந்த்ல என்னவோ தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ முக்கியமா இந்த மூவியை நம்ம இந்தியன் தேட்டர்ஸ்லயுமே ஜாப்பனீஸ் மற்றும் ஹிந்தி டப்ல ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் இந்த மூவி எப்போ நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு அப்டேட் என்னன்னா இந்த மூவியை இந்த வருஷம் ஸ்ப்ரிங் சீசன்ல கொண்டு வர போறாங்க நண்பா. ஸோ அதை எப்போன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரலோ மே மந்த்ல இந்த அனிமியோட இந்த செயின்சோ மேன் ரீசார்ட் மூவியை நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல எதிர்பார்க்கலாம். ஸோ அதோட முக்கியமா இந்த மூவி ஹிந்தி டப்லயுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா தியேட்டர்லயுமே ஹிந்தி டப்லயுமே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இப்போ இந்த மூவியை தமிழ் தெலுங்கு டப்லயுமே நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா கன்ஃபார்மான அப்டேட் இல்லை நண்பா. ஆனா ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக சான்ஸுமே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க சீசன் 1 தமிழ் டப் ரிலீஸ் பண்ணாம எப்படி இந்த மூவியுமே தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு. ஆனா ஸோ இது வந்து நம்ம கிரஞ்சிரோல் சைடுக்குமே புதுசு இல்லை. ஏன்னா இதுக்கு முதலுமே நம்ம டாக்டர் ஸ்டோன் அனிமியோட சீசன் 3 தமிழ் டப்பை ரிலீஸ் பண்ணாம அதுக்கு அடுத்த சீசனுமே ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ த கேம்பியர் குக்கிங் இன் அனதர் வேர்ல்ட் அனிமியோட சீசன் 1 தமிழ் டப்பிங் ரிலீஸ் பண்ணாம சீசன் 2 தமிழ் டப்பிங்குமே ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா த டெய்லி லைஃப் ஆஃப் இம்மோர்டல் கிங்ஸ் அனிமியோட சீசன் 4 தமிழ் டப்பை ரிலீஸ் பண்ணாம சீசன் 5 ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இதே மாதிரி தான் இப்போ இந்த செயின்சோ மேன் அனிமியோட சீசன் 1 தமிழ் டப்பிங் ரிலீஸ் பண்ணாம இந்த மூவியுமே தமிழ் டப்ல கொண்டு வரதுக்குமே அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பேன் நண்பா. இப்போதைக்கு சீசன் 1 தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சீசன் 2 ரிலீஸ் ஆகிற டைம்ல சீசன் 1 தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகலாம். ஸோ சீசன் 2 எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு இன்னுமே கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா இந்த வருஷம் சீசன் 2 ரிலீஸ் ஆகும்னுமே நம்புவோம். ஸோ முக்கியமாக இப்போ இந்த செயின்சோ மேன் ரீசார்ட் மூவியை நம்ம கிரஞ்சிரோல் சைடில் இந்த ஸ்ப்ரிங் சீசனில் ரிலீஸ் பண்ணுறாங்கடா. இந்த டீமன்ஸ்ல இன்ஃபினிட்டி கசில் மூவியை எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. ஸோ இப்போதைக்கு இந்த மூவி ரிலீஸ் பண்ணுற பிளான்ல இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா மாறி மாறி இந்த டீமன்ஸ்ல இன்ஃபினிட்டி கசில் மூவியை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இருக்கிற எல்லா ஃபார்மேட்லேயுமே ரிலீஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதனால இப்போதைக்கு இந்த மூவி நம்ம கிரஞ்சிரோல் சைடில் எதிர்பார்க்கலாம்னு தான் தோணுது. ஸோ அதோட முக்கியமாக தமிழ் டப்பில் கூட ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால கிரஞ்சிரோல் சைடில் தமிழ் டப்பில் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருமே இன்னும் கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ ரீசெண்டாக இந்த மூவி கூட ஹெச்டியில் லீக் ஆகிருக்கு. ஸோ அதையுமே முடிஞ்ச அளவுக்கு காப்பிரைட்லாம் கொடுத்து ரிமூவ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த மூவி இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை நண்பா. இறங்கி ஏதாவது செய்யலாமான்ற அளவுக்கு வருது, அந்த அளவுக்கு வருது. ஸோ இதுக்கப்புறமா இந்த வாரம் நம்ம ஜுஜுட்சு கைசன் அனிமியோட சீசன் 3க்கான 7வது எபிசோட ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தமிழ் டப்ல இப்போதைக்கு 4 எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த அனிமியோட 8வது எபிசோட் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது நண்பா. என்னடி சொல்ற? ஸோ அதுக்கு பதிலாக பிப்ரவரி 26 தான் ஜாப்பனீஸ்ல பார்க்குறவங்க 8வது எபிசோட பார்க்கலாம். ஸோ அடுத்த வாரம் ஒரு ரீகாப் எபிசோடோடுமே ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ தமிழ் டப்ல 5வது எபிசோட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ தமிழ் டப்ல பார்க்குறவங்க அடுத்த வாரம் 5வது எபிசோட பார்க்கலாம். ஆனால் ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் பார்க்குறவங்க அடுத்த வாரம் ஒரு ரீகாப் எபிசோடு தான் பார்க்க போறீங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் பிப்ரவரி 26 8வது எபிசோடுமே ஜாப்பனீஸ்ல பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஆலியா சம்டைம் கைட்ஸ் ஃபீலிங் இன் ரஷ்யன் அனிமோட சீசன் 2 வந்து இந்த வருஷம் ஜூலையோ அக்டோபர் மந்த்ல ரிலீஸ் பண்ணலாம்னு ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையுமே நாமளுமே சொல்லியிருப்போம். ஆனால் இப்போ இந்த அனிமி இந்த வருஷம் ரிலீஸ் ஆகாது என்ற மாதிரி ஒரு அப்டேட்டுமே வந்திருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிமோட சீசன் 2 2027 ஆண்டு தான், அதாவது அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் பண்ண போறாங்க என்ற மாதிரியுமே சொல்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக கன்ஃபார்ம் தான். ஸோ அதனால இந்த அனிமோட சீசன் 2 இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுது நண்பா. ஸோ யாராவது எதிர்பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா நீங்க எல்லாருமே அடுத்த வருஷம் தான் இந்த அனிமியை பார்க்கலாம். ஸோ இது எதுக்கு டிலே பண்றாங்கன்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அனிமி குவாலிட்டியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ரிலீஸ் பண்றதுக்காண்டி இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணாம அடுத்த வருஷம் டிலே பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. இந்த அனிமல் சீசன் 1 யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம கிரஞ்சிரோல் சைடுல தமிழ் டப்லயுமே இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா நம்ம மாப்பா ஸ்டுடியோ அனிமேஷன் பண்ண டோரா கெட்டோரா அனிமியோட சீசன் 2 ஒரு வழியா இந்த வருஷம் ஏப்ரல் மந்த்ல ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. ஸோ அதுபடி ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த அனிமியோட சீசன் 2க்கான 1வது எபிசோட எதிர்பார்க்கலாம் நண்பா. ஸோ முக்கியமா இந்த அனிமியோட சீசன் 1 தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகல. போன வருஷமே இந்த அனிமியோட சீசன் 2 ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனா ஏதோ ஒரு ரீசனால டிலே பண்ணி இந்த வருஷம் ஏப்ரல் மந்த்ல ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ நிறைய பேர் இந்த சீசன் 2க்காக வெயிட் பண்ணி கொண்டு இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஏப்ரல் 1 இந்த அனிமியோட சீசன் 2 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒன் பீஸ் அனிமியோட லைவ் ஆக்ஷன் சீரிஸோட சீசன் 2 வந்து அடுத்த மாசம் 10ஆம் தேதி, அதாவது மார்ச் 10 நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்லயுமே ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இப்போ அதற்கான ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. ஸோ அதோட அந்த ட்ரெய்லரை தமிழ் டப்லயுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த அனிமியோட சீசன் 1மே தமிழ்
தரப்புல இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா நம்ம ப்ளூ லாக் அனிமியோட லைவ் ஆக்ஷன் மூவி இந்த வருஷம் 8ஆம் மாதம் நம்ம ஜப்பான்ல தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ அதுக்கான சின்ன டீசருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சேர்த்து நம்ம சாகமோட்டோ டேஸ் அனிமியோட லைவ் ஆக்ஷன் மூவி ஒன்றுமே இந்த ஏப்ரல் 29 ஜப்பான்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இதெல்லாம் இந்தியன் தியேட்டர்ஸ்ல எதிர்பார்க்கலாது. ஸோ இதுக்கப்புறமா த பிளாக் கேட் அண்ட் த விச் கிளாஸ் ரூம் என்கிற ஒரு நியூ அனிமியை இந்த வருஷம் ஏப்ரல் மந்த்ல ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜிக் ஃபேண்டசி அனிமியா தான் இருக்க போது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறமா நிறைய பேர் ப்ளூ லாக் அனிமி பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஃபுட்பால் அனிமி பார்க்கணும்னா ஆவோஷி என்கிற அனிமியுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான அனிமி, நிறைய பேர் பார்க்க மிஸ் பண்ண அனிமி. ஸோ இந்த அனிமியோட சீசன் 2மே இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ அதுக்கான அப்டேட் ஒன்றுமே அடுத்த மாதம், அதாவது மார்ச் 27 அல்லது 28 அனிமி எக்ஸ்போ ஈவெண்ட்ல ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜூலையோ அக்டோபர் மந்த்ல ஸ்கெடியூல் பண்றதுக்குமே நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டி ஒரு சின்ன ட்ரெய்லருமே மார்ச் 27 அல்லது 28 ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த மார்ச் 27, 28 இந்த அனிமி எக்ஸ்போ ஈவெண்ட்ல நிறைய முக்கியமான அனிமி அப்டேட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன அனிமி அப்டேட்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்றாங்கன்ட்டு. ஸோ இதுக்கு அடுத்து ஃப்ரம் ஓல்ட் கண்ட்ரி பம்ப்கின் மாஸ்டர் 2 ஸ்வார்ட்ஸ்மேன் அனிமியோட சீசன் 2 வந்து இந்த வருஷம் ஜூலை மந்த்ல ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனிமியோட சீசன் 1மே இன்னும் தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகலை நண்பா. சீசன் 2 வந்து இந்த வருஷம் ஜூலை மந்த்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து எரண்ட சவுத் பவ் என்கிற ஒரு நியூ அனிமியை இந்த வருஷம் ஏப்ரல் மந்த்ல ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கான ஒரு கீ விஷுவல் போஸ்டருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து இதே நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் பீஸ்டார் அனிமியோட ஃபைனல் சீசனோட பார்ட் 2 வந்து மார்ச் 7ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறத இப்போ அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நண்பா. ஸோ இதுவுமே தமிழப்பில் ரிலீஸ் ஆகலை. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம சொன்னிய சேனலில் நைட்டு 10:30 இந்த கிரஞ்ச் ரோல் பிளாக்ல ரொபோட்டிக் நோட்ஸ்ங்கிற அனிமியோட தமிழ் டப்புமே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஏற்கனவே நம்ம கிரஞ்ச் ரோல் சைடில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ யாருக்கும் ரொபோட்டிக் சம்பந்தமான அனிமி பார்க்கணும்னா இந்த அனிமியுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த அனிமியில் மொத்தமாக 22 எபிசோட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா த ரிச் கேர்ள் கேர்டேக்கர் என்கிற ஒரு ரொமான்ஸ் காமெடி அனிமியை இந்த வருஷம் ஜூலை மந்த்ல ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க நண்பா. ஸோ அதுக்கான சின்ன டீசருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த அனிமி எப்படி கண்டு. ஸோ இதுக்கப்புறமா மேரேஜ் டாக்ஸின் என்கிற ஒரு நியூ ரோமாப் அனிமியை இந்த வருஷம் ஏப்ரல் மந்த்ல ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க நண்பா. ஸோ இந்த அனிமியோட முதலாவது எபிசோட ஏப்ரல் 7ஆம் தேதி எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஜுஜுட்சு கைசன் அனிமியோட சீசன் 3 மாதிரி நம்ம ஃப்ரைட் அண்ட் பியாண்ட் ஸ்டேனிஸ் அண்ட் அனிமியோட சீசன் 2ஓட 6வது எபிசோடுமே அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது நண்பா. ஸோ அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் நடக்கிறதால ஒரு வாரம் போஸ்ட்போன் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா February 14 அதாவது இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேயை முன்னிட்டு நிறைய அனிமோட கீ விஷுவல் போஸ்டர் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன அனிமின்னு பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர், த ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் அனிமோட சீசன் 2, ஆலியா சம்டைம் கைஸ்க் ஃபீலிங் இன் ரஷ்யன் அனிமோட சீசன் 2, அதோட இன்னும் சில அனிமியோட விஷுவல் போஸ்டர் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி போயிட்டு வரட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.